அதாவது இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கிறது போர்ட்டர்ஸில் மட்டும் இல்லை, ரயில்வேலையும் உண்டு. ஸ்பெஷல் ட்ரேட் இங்கே குறிப்பாக துறைமுகத்தை பணியாளர்களை சேர்ந்த ஒருத்தர் சொன்னார், இது ஒரு ஸ்பெஷல் ட்ரேட். கப்பலை நங்கூரம் செய்து நிறுத்துவதோ கப்பலை துறைமுகத்தில் மோதாமல் நிறுத்துவதோ மிக சிரமமான ஒரு காரியம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எந்திரவியல் தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்றவர்கள் 36 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே துறையில் அப்ரெண்டிஸ்ஷிப் இதே மாதிரி உண்டு என்பதும் உங்களுக்கு தெரியும். அங்கே இந்த ஒன்றிய அரசாங்கம் முதலில் தொழிலாளர்களை இது மாதிரியாக செயல்முறை பயிற்சி பெற்றவர்களை உள்ளே வேலையில் அமர்த்துவதற்கு அங்கே தொழிற்சங்கங்கள் போராடிய பின்னால் சப்ஸ்டியூட் என்று போடுவார்கள், பின்னால் நிரந்தரப்படுத்துவார்கள். இது இப்பொழுது எவ்வாறு மாறி இருக்கிறது என்றால், ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் வந்த பின்னால் இந்த விஷயங்களை யாரிடம் முறையிடுவது? நம்முடைய தலைமை அமைச்சரிடமோ ரயில்வே துறை அமைச்சரிடமோ துறைமுக பொறுப்பில் உள்ள அமைச்சரிடமோ முறையிட வேண்டியுள்ளது. இவர்கள் எல்லோருமே நாங்கள் எதுக்கு வியாபாரம் செய்யணும், நாங்கள் எதுக்கு இதெல்லாம் தலைமை சுமக்கணும், அதானிக்கு கொடுத்துடலாமா அம்பானி கொடுத்துடலாமான்ற ஒரு பொருளாதார போக்கு இருக்கின்றது. ரயில்வேயில் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பயிற்சி பெற்றவர்களை ஒரு சதவிகிதம், ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் 20% 32,000 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் அப்சார்வ் பண்ண போகிறாங்கன்ற தகவல் டிஆர்இ தோழர் எனக்கு சொன்னார். இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க சிறப்பு பயிற்சி பெற்றவங்க 36 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே இடம் இல்லை, ஜாபு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், நிரந்தர பணி எடுக்கிறத தடை செஞ்சிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 99லேருந்து 2001 வரைக்கும் நம்ம தோழர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 39 பேரை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சென்னை துறைமுகத்தில் 2016 எடுத்திருக்காங்க. ஒரிசாவில் ஒரு துறைமுகம் உள்ளது, பிரதீப் போர்ட், அங்கே உள்ளே எடுத்திருக்காங்க ஆட்களை. கிரேட் 2 கிரேட் 3 ஆட்கள் எடுத்திருக்காங்க. இவங்க சிறப்பு பயிற்சி பெற்றவங்க. இவங்களை ஏன் எடுக்கலை? இது எடுக்கிறதுக்கு சேர்மனை போய் பார்த்தா சேர்மன் அநாகரிகமாகவும் உதாசீனப்படுத்துகிற மாதிரி இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்ககிட்ட நடந்துக்கிறார். அதை நாம் கண்டிக்க வேண்டியிருக்கு. ஒன்றிய அரசு தான் முடிவெடுக்கணுன்றார். போர்ட் சேர்மன் ஒரு பரிந்துரையை அனுப்ப வேண்டும். இவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான பரிந்துரையை அனுப்ப வேண்டும். அதை நாம் வலுவாக ஆக்குவதற்கு ஊடக நண்பர்கள் உதவ வேண்டும். எல்லாருமே அத்தக்கூலிக்கு வேலை செஞ்சால் எப்படி இது உருப்படும்? இவங்க போர்ட்டஸையும் அதே மாதிரி ஏர்போர்ட்டையும் துறைமுகங்களையும் எல்லா ரயில்வேயையும் கான்ட்ராக்ட் விட்டு அந்தந்த அமைச்சர்களும் ஒருத்தரை வச்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் நிறுவனத்துக்கு பினாமியாக இருந்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற கேள்வியை மக்கள் முன்னே வைக்க வேண்டி உள்ளது. எனவே இந்த நவதாராளமய சூழலில் தனியார் கையில் இந்த துறைமுகம் சென்று விடுமோ என்ற அச்சமும் எனக்கு இருக்கின்றது. அதானி துறைமுகம் இந்த போர்ட்டஸோடு எந்த வகையில் தொடர்பில் இருக்கிறது என்ற விஷயம் கூட ஆர்டிஐயில் கேட்டால் கூட பல விஷயங்கள் தரப்படுவதில்லை இந்த தொழிற்சங்கத்துக்கு என்ற தகவலையும் இங்கே பரிமாறிக்கொள்கின்றோம். எனவே இந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும். இதற்கான முடிவு எடுக்கக்கூடியது ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் போர்ட்டஸ் சேர்மன் அவர் ஒரு பாலிசியை எவால்வ் பண்ண வேண்டும். நிச்சயமாக அதை உருவாக்குவதற்கான அழுத்தத்தை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தோழர் KS குமார் அவர்கள். இப்படியே வந்து பேசலாமா? சுருக்கமாக பேசுகிறேன். உங்கள் கவலைகள் எனக்கு புரியுது. சுருக்கமாக சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை படித்து காமிச்சாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஸ்கில் இந்தியா பேசுகிறாங்க, ஆனால் இவங்க ஸ்கில்லு. அப்போ ஒன்றிய அரசாங்கம் வானமுதிர பேசும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களை ஸ்கில் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை ஸ்கில்லாக இருக்கக்கூடிய பணி நிரந்தரம், ஊதிய பாதுகாப்பு, இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கினது, இதை கொடுக்கணுங்கிறோம். சேர்பர்சனுக்கு இது போகணும்னு நினைக்கிறோம். அடுத்து பயிற்சிகள் பற்றி சொல்கிறாங்க. ஆக்ட் அப்ரெண்டிஸ் இருக்குது, கம்பெனி அப்ரெண்டிஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பயிற்சியாளர் என்பது பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை உருவாக்கி கொடுப்பது தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு மத்திய அரசாங்கம்
இந்த பயிற்சியாளருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை வாங்கிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வாங்கிக்கிறாங்க. ஆனால் உதவி பணம் என்ற பெயரால் தொடர்ந்து நடத்தின்னு வர்றதுனால மிகப்பெரிய சேதம் வருது, பொருளாதார சேதம், உழைப்பு சுரண்டல் வருது. இது மாற்றி அமைக்கப்படணும். உச்சநீதிமன்றம் கூட பெர்னியல் நேச்சர் உள்ள தொழில்களில், நிரந்தர பணித்தன்மை வாய்ந்த தொழில்களில் நிரந்தர தொழிலாளர்களை போடணும் அப்படிங்கிற அந்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் மீறி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், பல முறை வந்து இவங்க வந்து பேசி பார்த்துட்டாங்க, நீதி கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, 30 வருஷமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்றிய அரசாங்கம் பதில் சொல்லணும், சேர்பர்சன் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இதன் மூலம் இவங்களுடைய அந்த தொழில்நுட்ப திறன் நாட்டுக்கு நல்லதாக உதவும், உழைப்பு சுரண்டல் இருக்காது. அதனால் இந்த சேர்பர்சன் உடனடியாக இழப்பீட்டோட 30 ஆண்டுகள் இழப்பீட்டோட மீண்டும் பணித்தொடர்ச்சியோட அவங்களுக்கு வேலை பின் சம்பளத்தோட அவங்களுக்கு வேலை வழங்கணும். அது வந்து நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களை அழைச்சிருக்கோம். ராஜ்குமார் அவர்கள். சார் இவங்க இந்த கோரிக்கை ஏன் அந்த டைமில் அங்கே போய் படித்தா உடனே அப்பாயின்மெண்ட், 6 மாதத்தில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். பெரிய அளவில் வந்து இதற்கான ஒரு போராட்டங்கிறது வந்து நம்ம செயல்படலைங்கிறது உண்மை சார். சொல்லுங்க சார். நீங்க கோரிக்கை இருக்கு, நாங்க அடுத்த முறை ஒரு சேர்மனை பார்த்தா கண்டிப்பா அந்த கேள்வி வைப்போம். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணி முடிவு பண்ணிருக்கீங்கன்னா, முதல்வரை பார்த்தா நிறைய கட்சிக்காரங்க அமைப்பு இருக்கு. சவுந்தரராஜன் சாரை வச்சு பார்த்தோம் சார். அவங்கதான் சொல்றேன், இவங்க வந்து இங்க தமிழக அரசு ஏதாவது உங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுறது ஏதாவது வார்த்தை கொடுத்துருக்காங்களா? நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? சவுந்தரராஜன் சாரை வச்சு மனு கொடுத்தோம். உங்களுக்கு வந்து இன்னும் 2 மாசத்துல அப்பாயின்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு சிஎம் சந்திச்சுட்டு நேராக வந்து சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. நேரடியாக இதெல்லாம் வந்து அப்படியே ரெக்கார்டாக இருக்குது. அப்படின் சொல்ல வரேன். ஆனால் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து இன்னைக்கு கூட ஆர்பரில் போய் நாங்கள் பார்த்து பேசும்போது, அதாவது சார் இல்லை சார், ஆர்பரில் போய் பேசும் இல்லை, ஆர்பரில் போய் நாங்கள் போய் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சரியாக தான் போராடிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த இடமே அதான், சரியாக போராடுங்க, தொடர்ந்து போராடுங்கன்னு சொல்லிட்டு சிஎம்இ ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி கொடுத்தது. நீங்கள் சரியாக போராடுறீங்க, சரியாக தான் போராடுறீங்க. ஆனால் சேர்மன் வந்து முடிவெடுத்தா செய்ய முடியும். சேர்மன் வந்து எங்களை நேரடியாக சந்திக்க தயங்குறாரு. இது ஏன்னு தெரியல. இப்போ நீங்கள் கேமராமேன் இருக்கீங்க, கேமராமேன் அத்தனை பேருக்கும் அந்த திறமை இருந்தால் தான் இந்த கேமராமேனை நீங்கள் இயக்க முடியுங்க. இந்த பத்திரிகையாளர் இருக்கீங்க, பத்திரிகையாளருக்கான திறமை இருந்தால் தான் நீங்கள் பத்திரிகையாளர் இருக்க முடியுங்க. அது மாதிரி இவர்களுக்கென்று ஒரு இன்ஸ்டியூட் உருவாக்கப்பட்டு போற்றே சொந்த செலவு பண்ணி அவங்கள தேர்வு செய்து அந்த தேர்வின் அடிப்படையில் 2 ஆண்டு பயிற்சி முடிஞ்சு அவங்களுக்கு என்ன 3 ஆண்டு உறுதி முடிஞ்சு அவங்களுக்கு என்ன உறுதிமொழி அளிக்கப்பட்டதுன்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற உறுதிமொழி அளிக்கப்பட்டது. அந்த உறுதிமொழி மட்டும் இல்லை, இவங்களுக்கு முந்தைய பணியில் இருந்த இதே பயிற்சி கொடுத்தவங்களுக்கு பர்மனெண்ட் கொடுத்துட்டாங்க. அதே பர்மனன்சியை தான் 25 ஆண்டு. இது வந்து ஒரு அரசாங்கம், அது எந்த அரசாங்கம், இப்போ யார் பேர் வேணாலும் பேர் சொல்லிக்கிங்க, ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் முதல் வேலை என்னன்னா ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டா அந்த உறுதிமொழியிலிருந்து மாறக்கூடாது. அதை தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, வேறு 3வது தடவை ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரன் ஏதாவது சொல்லிவிட்டு அந்த உறுதிமொழியிலேருந்து மாறிடலாம். அரசுக்கென்று ஒரு இது இருக்குது, சட்டம் இருக்கிறது. நான் வந்து சரின்னு சொல்லிவிட்டா அதை நிறைவேற்றணும். அது எத்தனை காலமாக இருந்தாலும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுக்கு அப்புறமா அப்படின்னா இல்லை, 27 இதுக்கு உயிர் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உடனடியாக இவங்களை இந்த பயிற்சி முடியவில்லை கிடையாதுங்க. இது ஸ்பெஷல் நாலேஜ். இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு ஷிப் வருதுன்னா அதில் இருக்க பிளம்பிங்கே வேறு, அமெரிக்காவிலேருந்து ஒரு கேமரா வேணால் அந்த கேமராவினுடைய திறமையே வேறு, அதை இயக்கிறதுக்கான வேறு இருக்குது. அது மாதிரி இருக்குது, ஒவ்வொன்றும் வேறு. இவங்க சிறப்பு பயிற்சி பெற்றவங்க, இன்னைக்கு டேட் வரையும் அப் டு டேட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தவங்கெல்லாம் போர்ட்ரஸ்டில் இருந்து வந்தவங்க. இவங்க சாதாரணமாக பயிற்சி பெறல, எல்லாருமே சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். இது வந்து பயிற்சின்னே சொல்ல முடியாதுங்க. தயவுசெய்து இவங்களே பயிற்சின்னு இவங்க சொல்கிறாங்க. பயிற்சியே கிடையாது. இவங்க பர்மனெண்ட் எம்ப்ளாயி. இஸ் அ பர்மனெண்ட் எம்ப்ளாயி ரிக்ரூட்டட் ஃபார் பர்மனெண்ட் போஸ்ட்டு. அதை பர்மனெண்ட் போஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணுங்க. இது வந்து சேர்மனுக்கு இது முக்கியமாக நாங்கள் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இந்த சேர்மனுக்கு முழு அதிகார வரம்பு இருக்குது. இப்போ போர்ட்டை குத்தகைக்கு கொடுத்ததில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிபிஐ என்கொயரி இருக்குது. அதுக்கு எங்கே இருந்து அதிகாரம் அவருக்கு வந்தது? அந்த போர்டுக்கு இருக்குது.
மத்திய அரசை கலந்து ஆலோசிக்கவே வேண்டியதில்லை. இரண்டாவது, இவர்கள்லாம் வந்து 3ஆம் நிலை ஊழியர்களுங்க, நேரடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாங்க. பேன்கின் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் மந்திரி சொல்கிறாரு 2.5 லட்சம் வேக்கன்சி இந்த கடந்த 2 ஆண்டுகளில் ஃபுல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் இவங்களும் வர்றாங்க. என்ன காரணத்துக்காகவோ இதுக்கு ஏதோ ஒரு பின்புலத்தில் இருந்து இவர்கள் மட்டும் இந்த 100 குடும்பத்தை சேர்ந்த 200 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டு 15 பேர் இறந்துட்டாங்க. தொடர்ச்சியாக கத்துன்னு கத்துறோம், எங்களுடைய குரல் ஒலிக்கப்படலை. தயவு செய்து அன்பார்ந்த பத்திரிகையாளர்கள் ஏதோ போகிற போக்கில் இதுவும் ஒரு பத்திரிகையாக செய்தியாக போட விடாமல் நன்ற செய்தியாக போட்டு, உங்களை போன்ற உழைக்கும் சமூகத்தை சேர்ந்தவர்கள், நீங்களும் உழைப்பாளர்கள் தான், என்ன பத்திரிகையாளர்களும் ஒர்க்கர்ஸ் தான், பத்திரிகையாளர்களுக்கு தனி சட்டம் இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த செய்தியை உங்களுடைய நிறுவனத்திட்ட சொல்லி ஒரு குறைந்த அளவாவது ஒரு நிமிஷத்துக்காவது போடுவதற்கான வேலையை செய்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் மனப்பூர்வமாக நன்றாக இருப்போம். உங்களுக்கு ஒரு 200 குடும்பம் உங்களுக்கு நன்றி உடையதாக இருக்கும் என்று சொல்லி எனது பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுக்கவே இல்லை. இப்போ நீங்க அந்த துறைமுகம் இவ்வளவு வருஷம் போராடிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரா வந்து இருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும். ஏன் அப்புறமா கூட ஏன் பண்ண முடியல சார்? அவரை நேரடியாக வந்து எங்க உங்களுக்கு வந்து பிரச்சனையாச்சு சார்? நேரடியாக செய்து நாங்கள் சந்திக்காத நபர்களே இல்லை. இப்போ தான் உங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட வந்திருக்கோம் சார். நாங்கள் இப்போ தான் வந்து நாங்கள் வந்து பேர் சொல்ல விரும்பவில்லை. அத்தனை அமைச்சர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரிடம் எல்லார்ட்டையும் போய் மோதி பார்த்துட்டோங்க. ஒன்றும் நடைபெறலை. இன்னைக்கு வரை நான் அந்த பிரச்சனை ஏன் இருக்கணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் பாருங்க, கேள்வி கேட்டிருக்கீங்க சார். போராட்டம்ங்கிறது முக்கியமான இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த இது சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் கேட் மீட்டிங் ஒரு மறியல் போராட்டம் நடத்த இருந்தோம். தயவுசெய்து அதற்கு நீங்கள்லாம் வந்து அந்த மறியல் போராட்டத்தை பெருசு பண்ணணும்னு நான் கேட்டு, ஒரு மறியல் போராட்டத்தை பெரிய அளவில் அத்தனை குடும்ப நண்பர்களும் அத்தனை பேரும் வந்து கேட் மீட்டிங்கில் ஏற்கனவே நடத்தியிருக்கோம். இந்த தடவை சாகு முறையாவது ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். ஏன்னா 25 ஆண்டுகளும் கடந்துச்சு. இந்த தடவை அதையும் நடத்த போகிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு கருத்து. அதாவது நாங்கள் 91லேருந்து 94 வரை பயிற்சி முடித்தோம் சார். 1991, 94 பேட்சை சேர்ந்த இந்த அப்ரண்டிஸ் பயிற்சி பணியாளர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாளை கேட்டு போராடி வருகின்றனர். 1989ஆம் ஆண்டிலிருந்து பயிற்சி பெற்ற பணியாளர்களுக்கு சென்னை துறைமுகம் பணி வழங்குவதை மறைமுகமாக படிப்படியாக நிறுத்தி வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் முழு நேர பயிற்சி பணியாளர்கள், இவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் பயிற்சி காலம் முடிந்த வரையில் அழைப்போம், உங்களுக்கு நோட்டீஸ் வரும் என்று கூறிய பிறகு இவர்கள் சென்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தூக்கு கயிறு போராட்டம், பல வகையான போராட்டம், பல்வேறு சங்கங்களோடு தொழிற்சங்களோடு இணைத்து போராடி இதுவரையில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் சேர்மனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். 6வது மாதம் பணியாணை கேட்டு எங்களுக்கு கொடுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் சேர்மன் அடுத்த மாதமே மத்திய அரசின் தடையை காரணம் காட்டி பணி வழங்க இயலாது, நேரடி பணி நியமனம் என்பது இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு அறிவிப்பை வழங்குகின்றார். வாஜ்பாய் காலத்திலே நேரடி நியமனத்துக்கு தடை இருந்ததாக ஒரு அறிவிக்கப்பட்டது. ஆனால் பாராளுமன்ற செலவின கமிட்டி அவ்வப்போது ஏற்படும் சூழ்நிலைக்கேற்ப ஆட்களை குறைப்பது, ஆட்களை சேர்ப்பது என்று ஒரு முடிவெடுத்தது. எனவே பணியாளர்களை சேர்ப்பது, ஊழியர்களை சேர்ப்பது இந்தியா முழுக்க அவ்வப்போது நிலவுகின்ற சூழலுக்கு பொறுப்பதான் தீர்மானிக்கப்படுகிறவருடைய நிரந்தர தடை என்று ஏதும் இல்லை. இவர்கள் அந்த விதியை காரணம் காட்டி வேலை கோருகிறார்கள். ஆனால் இல்லாத ஒரு தடையை காரணம் காட்டி சென்னை துறைமுக நிர்வாகம் பணி வழங்க மறுக்கின்றது. இதனால் இவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பொது தகவல் அலுவலருக்கு சென்னை துறைமுக நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். 1994 2014 வரை தேர்வு செய்யப்பட்டவர்கள், பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள், மெக்கானிக்கல் பிரிவில், சிவில் பிரிவில் பணி நியமனம் செய்யப்பட்ட விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேட்டதற்கு இது 2F என்ற விதியை காரணம் காட்டி தகவல் தர மறுக்கிறார். மேல்முறையீடு செய்கிறார்கள். மேல்முறையீட்டு அலுவலரும்
தூய விதியை காரணம் காட்டி தகவல் தர முடியாது என்கின்றார். இது ஒரு பொது ஆவணம். ஒரு மத்திய அரசு நிறுவனம் ஒரு பணியாளை சேர்ப்பது என்பது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், தகவல் கொடுத்தாக வேண்டும் என்று இவர் தகவல் ஆணையர், மத்திய தகவல் ஆணையத்துக்கு இவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மத்திய தகவல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்ட கடிதமானது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட கடிதம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்டாக இவர்கள் தமிழில் எழுதிய கடிதம் பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டு அலுவலர் கொடுத்த தகவல்களை இணைத்து தமிழில் கேட்ட கேள்வி இணைத்து இவர் அனுப்புகிறார்கள். ஆனால் மத்திய தகவல் ஆணையம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் எதை கேட்டாலும் ஆங்கிலத்தில் கொடுங்கள் அல்லது இந்தியில் கொடுங்கள், தமிழில் கொடுக்க வேண்டாம் என்று கூறுகின்றது. இவர்கள் கொடுத்த கடிதமானது முழுக்க முழுக்க ஆங்கிலம். ஆவணமாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை தமிழ் கடிதத்தை அனுப்புகிறார்கள். வேறு வழி இல்லாமல் இது சோர்வுற்று ஒரு மனித உரிமை நீதிமன்றத்துக்கு செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சென்னை N3 முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர்கள் சென்று பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டு அலுவலர் மீது வழக்கு, கிரிமினல் வழக்கு தொடுக்க சொல்லி புகார் ஒன்றை கொடுத்தனர். அவர் இது தொடர்பாக சட்ட அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று மறுத்தார். ஆயினும் மனித உரிமை மீறல் இருப்பதால் நீங்கள் இதை நடக்க எடுக்க வேண்டும், நாங்கள் சென்னை மனித உரிமை நீதிமன்றத்தில் பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் மீது ஒரு குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்று கூறினார்கள். அவர் வாங்க மறுத்ததால் தபாலில் அனுப்பப்பட்டுள்ளது. நேற்று முதல் நாள் அவர்கள் பெற்றுவிட்டனர். முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர்கள் இந்த கடிதத்தை. எனவே சென்னை துறைமுக நிர்வாகம் இவர்களை வஞ்சித்துள்ளது. 1991-94 பேட்சை உடைய இந்த அப்ரண்டிஸ் பயிற்சி பணியாளர்களுக்கு பணி வழங்காமல் மறுத்திருக்கிறது. ஊழல் நிதி முறைகேடின் மூலம் வேறு யாராவது பணி நியமனம் செய்யப்பட்டிருப்பார்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்ட கேள்வியை உரிய பதில் இல்லாததால் இது காவல் நிலையம் வரை சென்று நாளை சென்னை மனித உரிமை நீதிமன்றத்தில் விரைவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஊடக நண்பர்களான நீங்கள் இந்த செய்தியை மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்று அவர்களுக்கு பணி ஆணை கிடைக்க உரிய உதவியை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டில் அதனுடைய அடிப்படைகளை நண்பர்கள் இங்கே குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட காலங்களாக இது குறித்து விரிவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அடித்தள மக்கள் பலரும் இன்று இந்த அடிப்படையில் இங்கே பணியில் அவர்கள் பல்வேறு வகைகளில் தங்களை நிரூபித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையும் கடந்த கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இது போய்கொண்டே இருக்கிறது. நமக்கு எந்த விதமான பெரிய நியாயமான பணிகளும் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் வேண்டியது நம்ம முற்றிலுமாக செயல்படவில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்று மிகப்பெரிய அளவில் நாம் எல்லோரும் இங்கே கூறியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்குள்ள தோழர்கள் பலர் இங்கே பணியில் அவர்கள் வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொடுத்தும் அவர்களுக்கு எல்லா விதமான இதர நியாயங்கள் இருந்தும் அவர்களுக்கு இந்த பணி செயல்படப்படாமல் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. எனவே அந்த வகையில் தான் இப்பொழுது இது குறித்து நாம் பேசுவதற்கும் அடுத்து இந்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தை நாம் எப்படி கொண்டு செல்வது என்பதை பொறுத்தமட்டில் இங்கே கருத்துக்களை சொல்வதற்கு பெரிய அளவில் நண்பர்கள் இங்கே வந்து கூடியிருப்பது என்பது சற்று நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக நாம் விரிவாக பேசுவோம். தொடர்ச்சியாக நாம் இவற்றை நாம் கையில் எடுப்போம். தோழர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் செயல்பட்டும் அவர்களால் இதை எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது என்பதை தகர்த்தெறிந்து நம்முடைய தோழர்களுக்கு உரிய வழிகளில் அவர்களுடைய சரியான பணிகளுக்கு அவர்களுக்கு வழிமுறைகள் இங்கே செய்யப்பட வேண்டும் என்பதை நோக்கி நாம் செயல்பாடுகளை செய்வோம். நன்றி. அடுத்தபடியாக பேராசிரியர் சிவகுமார். 80s எடுக்கிறாங்களா அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ். நாங்கள் அப்ரண்டிஸ் முடித்தவங்கள முதல்ல எங்களுக்கு உள்ளே போடும்போது அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ் போடுவாங்க. அப்புறம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 4னு போடுவாங்க. இப்போ வந்து 240க்கும் மேற்பட்ட டெக்னீஷியன்ஸ் எடுக்கிறாங்க. சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க, நீங்கள் போய் சேர்மனை பாருங்கன்னு சொன்னாங்க.
நாங்கள் சேர்மனை பார்க்க போகும்போது சேர்மன் சிஎம்க்கு சொன்னார், சிஎம் வந்து அசிஸ்டன்ட் ஏஎம் கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்துட்டு பேனுன்னு சொல்கிறாங்க. பேன் இல்லைம்மான்னு சொன்னோம்னா, இல்லை சார் நாங்கள் எதுவும் முடிவு எடுக்கிறது இல்லை, சேர்மன் தான் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறாரு, மினிஸ்ட்ரி எடுக்க தான் முடிவு, நீங்கள் மினிஸ்ட்ரியை போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படி தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு சேர்மன் தான் பொறுப்பு. எங்களுடைய சர்டிஃபிகேட் முழுக்க முழுக்க சேர்மனை சார்ந்தது தான். சென்னை துறைமுகத்தில் வேலை செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் போய் எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது சார். ப்ராக்டிக்கலாக எப்படி ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு அப்ரண்டிஸ் ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு ஃப்ளைட் ஓட்டர் வந்து கார் ஓட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு 3 வருஷம் காலையிலேருந்து 7 மணிலேருந்து இரவு 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கோம். நேரடி உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்கவே அங்கே சார்ந்து தான் இருந்தது. அப்போ அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வி, நீங்கள் உங்கள் போராட்டத்தை இது வரைக்கும் மக்கள் மன்றத்துக்கே எடுத்துகிட்டு போகலன்னு. கடலில் இருக்கிற மீன் அழுறது வந்து யாருக்கும் தெரியாது. நாங்கள் வந்து துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து துறைமுகத்துறை சார்ந்த இடத்துலையே எல்லா போராட்டமும் பண்ணிகிட்ருக்கோம். துறைமுகத்துடைய அமைச்சர்களை சந்தித்தோம். எங்களுக்கு எந்த இடத்துலையுமே நியாயம் கிடைக்கல. இன்றைக்கி வரைக்கும் 30 வருஷமாக அந்த அவங்க சொல்கிற ஒரு பொய் பேன் 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 இல்லைன்றதை நாங்கள் தெளிவாக அந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் நேற்று முன்தினம் நாங்கள் சிஎம்இ அலுவலகத்துக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சொன்ன ஒரு காரணம், உங்களுக்கு பேன் இருக்குது, உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. நீங்கள் இன்னும் ஏன் வேலை செய்யாமல் இருக்கிறீங்க? நீங்களே இப்போ வேறு வேலையே செய்யலையா? நாங்கள் வேறு வேலை செய்யலை. நாங்கள் 3 வருஷம் முழுசாக பயிற்சி பெற்றிருக்கிறோம். அதாவது நாங்கள் 10வது முடிச்சு அந்த பயிற்சிக்கு போகாமல் +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போயிருந்தால் இன்றைக்கி இங்கே இந்த 150 பேரில் எத்தனை இன்ஜினியர் வந்திருப்பா, எத்தனை டாக்டராக வந்திருப்பா? எங்களுக்கும் திறமை இல்லாமல் எல்லா திறமையும் இருந்த எங்களை 3 ஆண்டு காலம் பயிற்சி என்ற பெயரே வஞ்சித்து எங்களுக்கு வேலை தரும். என்ன காரணம்னா, அந்த 150 பேரில் 120 பேர் அந்த போர்ட்ரஸில் வேலை செஞ்சவங்களுடைய பசங்க. நாங்கள் எங்கள் அப்பாங்களை வந்து எங்களை படிக்க வேணாடா, நீ இந்த 10வது முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் பண்ணால் உனக்கு ஹார்பரில் வேலை வந்துடும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற அவங்களுடைய நம்பிக்கை எங்கள் மேலே திணிச்சு இந்த 3 வருஷம் நாங்கள் போராடினோம். அங்கே போய் அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து அந்த பயிற்சியில் வந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கோம். 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறமும் 98ல் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. 98ல் எங்களுடைய சான்றிதழ்களை வெரிஃபை பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுங்க. 2000ல் ஒரு பல்க் ரிட்டைர்மெண்ட் இருக்குது, அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது என்ற ஒரு உறுதியை கொடுத்ததுனால அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகாமல் அப்பையும் நம்பி இந்த துறைமுகத்தை நம்பி நாங்கள் போய் உட்கார்ந்தோம். 2000க்கு அப்புறமா பேன் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் இல்லாத ஒன்றை ஒரு பொய்யை திருப்பி சொல்லி உண்மையாக்க முயற்சிக்குது சென்னை துறைமுக நிர்வாகம். எங்களுக்கு வந்து அதாவது குறைந்தபட்சம் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில், உண்மையான பதில் சொல்கிறது அந்த உரிமை கூட இல்லை. எங்களுடைய மனித உரிமையை மொத்தமாக சாகடிச்சு இன்றைக்கி 15 பேர் செத்துருக்காங்கன்னா சும்மா சாகலைங்க. யாரும் அவங்களும் வயது முதிப்பு கிடையாது. எல்லாருமே 45 வயசு 50 வயசுக்குள்ளே தான் இறந்துருக்காங்க. காரணம், இதை நம்பி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாதையும் மூடிடுச்சு. நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். நாங்கள் போராட முடியல. சவுந்தரராஜன் வச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை சந்தித்தோம். எங்களுக்கு உடனடியாக வேலை கொடுப்பதற்கான எல்லா உத்தரவாதம் கொடுத்தாங்க. அது மாதிரி இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஐயா வஉசி பிறந்தநாள் அன்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை, அதுதான் நாங்கள் முதல்ல மக்கள் மன்றத்திட்ட வந்தது. மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை சிங்காரவேலர் மாளிகை அருகிலே நடத்தினோம். பெருந்திரளால் கலந்துக்கினாங்க. ஆனால் எங்களை வந்து இன்றைக்கி வரைக்கும் போர்ட்ரஸ் எங்களை கூடவே இல்லை. இது வரைக்கும் எங்களை கன்சிடரே பண்ணல. அதாவது சார், நீங்கள் வந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நான் கேட்குறதுன்னா இப்போ இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க, இணையமைச்சர்கள், இங்கே வரக்கூடிய நம்ம